தமிழகத்தில் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கும் சூழலில் சென்னையை அடுத்த கொரட்டூர் புதுச்சத்திரத்தில் இருக்கும் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அணைக்கட்டில் இருந்து மணல் அள்ளப்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அந்த அணையே சேதமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. திருவள்ளுவர் மாவட்டம் கொரட்டூர் புதுச்சத்திரத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த தடுப்பணை தற்பொழுது கடுமையான சேதமடைந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அணையில் முறைகேடாக மணல் அள்ளப்படுவதுதான். 32 மதகுகள் இருக்கும் இந்த தடுப்பணையை சுற்றிலும் குவிந்திருக்கும் மணல் இரவு நேரத்தில் அள்ளப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே மணல் திருட்டு தொடர்ந்து நடக்குது சார். இந்த ஊர் மக்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர் எல்லாரும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு கிடைச்ச செய்திப்படி பொதுப்பணித்துறையோட ஆதரவோடு தான் இரவு வேளையில் மணல் திருட்டு நடக்குது. இப்போ நாங்கள் அங்கே இருக்கிற வெள்ளவேடு காவல் நிலையத்துக்கு தொலைபேசி மூலமாக தகவல் சொன்னால் அடுத்த நொடி அங்கே மணல் திருடுறவங்களுக்கு தகவல் போயிடுது. அவங்க உடனே வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க. இந்த மணல் திட்டம் 10 வருஷமாக நடக்குது. நாங்கள் இப்போது எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருக்கோம். அது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அது பழமையான அணைக்கட்டு. அது குடிநீர் தேவைக்காக சென்னைக்கு மிகவும் அருகில் உள்ளதுனால யூஸ் ஆகிற அணைக்கட்டு. மணல் திருட்டு நடப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கொரட்டூர் அணைக்கட்டு பகுதியில் இரவு நேரங்களில் மணல் திருட்டில் ஈடுபடுபவர்களை பிடிப்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டபொழுது மணல் திருட்டில் ஈடுபடுபவர்களை பிடிப்பதற்கான முயற்சிகளை காவல்துறையோடு சேர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் இதுவரைக்கும் மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகம் முழுவதும் குறைவான எண்ணிக்கையிலேயே தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும், அதே நிலையில் 100 ஆண்டு பழமையான தடுப்பணைகள் பராமரிக்காமல் விட்டதே அவை பாழாவதற்கு காரணம் என்கிறார் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரப்பன். முன்னால் கட்டப்பட்ட அணைகள், அறநோயல் அணைக்கட்டு, நீங்கள் சொல்வது போல கொரட்டூர் அணைக்கட்டெல்லாம் அது பழைய காலத்தில் இவர்கள் கட்டியதல்ல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தபோதே கட்டியவை. அவை ஒழுங்காக பராமரிக்கப்படாமையினாலே தான், மணலை அள்ளியதனாலே தான் அவை இப்பொழுது பழுதடைந்திருக்கின்றனவே தவிர சாதாரணமாக அவை ஆகவில்லை. மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் நீர்நிலைகளை தூர்வாரினால் மழைநீரை சேகரிக்க ஏதுவாக இருக்கும் என்பதே சமூகவியலாளர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.